ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். 3 நிமிஷம் தான், 3 மணி தான். எனக்கு 3 மணி கூட தாங்க ஃபில் பண்ணி தாங்க, ஒரு டீட்டெயில் இல்லை. விஜய்க்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. அவரே 2 தொகுதியில் நின்றுட்டு டீட்டெயிலெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறாப்புல. இவருக்கு அது கூட தெரியாது, ஒரு டீம் போட்டிருக்கலாம். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சரவணன் வேட்புமனுவை முழுமையாக நிரப்பவில்லை என கூறி தேர்தல் நடத்தும் அலுவலர் மனுவை திருப்பிக் கொடுத்து விட்டார். இந்த தற்குறி ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாமல் சைன் மட்டும் போட்டு போய் நேராக கொண்டு போய் அலுவலர்கிட்ட கொடுத்துருக்காப்புல. என்ன பண்ணுறது, ஒரு டீம் போட்டிக்கிட்டு ரெடி பண்ணி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி நீ சைன் மட்டும் போடுப்பான்னு சொல்லி கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே ஏற்பாடு பண்ணாமல் வீட்டிலேருந்து நேராக ஒரு கார் எடுத்துக்கிட்டு கூட 4 பேரை கூட்டிகிட்டு நேராக ஆஃபீஸ் வந்துட்டாப்புல. இங்கே வந்து ஃபார்ம் கொடுக்கும்போது தான் பார்த்துருக்காங்க, என்னப்பா எதுவுமே எழுதாமல் வச்சுருக்கிறேன், முதல்ல எழுதிட்டு வாப்பா அப்படின்னு. சார் எழுத தெரியாது சார் அப்படின்னு இருக்காங்க. எழுத தெரியலன்னா யாருக்கிட்டையாச்சும் கேட்டு உட்காந்து எழுதி கொண்டாந்து கொடுப்பா, நானாக உனக்காக எழுத முடியும் அப்படின்ட்டுருக்காப்புல. பாவம், எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் அங்கங்கே கேட்டு ஏதாவது எழுதியிருப்பாங்க. வேட்புமனு ஏற்கப்படுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி ஒரு வேளை ஏற்கப்படலை அப்படின்னா அதில் ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா விஜய்க்கே ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வேட்பாளர் கூட வந்தது ஆச்சரியம் இல்லை. என்ன ஒரு டீம் போட்டு 234 பேருக்கும் ஃபார்ம் ரெடி பண்ணி சைன் மட்டும் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கிது கொடுத்துருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. நீங்களே உங்கள் வேலையை பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி விஜயை விட்டுட்டாப்புல.